அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 19 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழ்நாட்டில் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பில் பாதுகாப்பு மையம் என அறிவிக்கப்பட்ட இடத்தில் நள்ளிரவில் இலங்கை ராணுவம் கடும் தாக்குதல் நடத்தியதில் 178 பேர் உயிர் இழந்ததாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள 67 தமிழர் அமைப்புகள் ஒன்றிணைந்து ஈழ தமிழ் நாட்டை அங்கீகரிப்பதாகவும் அதற்காக போராடப் போவதாகவும் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிருப்பதாக பாரிஸில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் கடந்த 13 நாட்களாக இலங்கையில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் இலங்கை ராணுவத்தினர் தமிழ் ஈழ நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தியும் உண்ணாவிரதம் இருந்து வருவதாகவும் அவரை டாக்டர் பரிசோதிப்பதை இந்த படத்தில் காணலாம். தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த ஒரு பேட்டியில் தமிழ் ஈழ நாடு உருவாக வேண்டும் என்றும் விடுதலை புலிகளின் தலைவர் திரு பிரபாகரன் ஒரு தீவிரவாதி அல்ல என்றும் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று கூறியதால் தமிழகமே ஆச்சரியத்தில் மூழ்கி இருப்பதாகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கட்சி, குடும்பம், போலீஸை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளாத தமிழக முதல்வர் கருணாநிதிக்கு முதல்வர் பதவி எதற்கு என்று கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் குடும்ப ஆட்சியால் தமிழகத்தை சீரழித்தவர் கருணாநிதி என்று ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை கூறியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் திரு வைகோ அவர்கள் இன்று வெளியிட்டு இருப்பதாகவும் அதில் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு முழுமையாக கிடைத்திட சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்றும் சேது கால்வாய்க்கு மாற்றாக ஒரு வழி அமைத்து அதை வெற்றிகரமாக முடித்திட வேண்டும் என்றும் ஈழ தமிழ் நாட்டை உருவாக்கிட வேண்டும் என்றும் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஈழ தமிழ் நாட்டில் இலங்கை ராணுவத்தினர் உடனே போரை நிறுத்த வேண்டும் என்று கூறி 7வது நாளாக சென்னையில் பெண்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இமாலய இயக்குனர் திரு பாரதி ராஜா அவர்கள் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இலங்கையில் வரும் 20ஆம் தேதிக்குள் போர் நிறுத்தம் செய்ய சோனியா காந்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அதை கண்டித்து அடுத்த நாள் 21ஆம் தேதி சென்னையில் சினிமா துறையினர் தமிழ் உணர்வுள்ளவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்று கூறலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கின் ஏடிஎம் மையம் கீழ்ப்பாக்கத்தில் உள்ளது. இந்த மையத்தை நேற்று இரவு மர்ம ஆசாமிகள் உள்ளே சென்று ஏடிஎம் இயந்திரத்தை ஒரு வேனில் தூக்கி எடுத்து சென்று விட்டதால் இன்று காலை அங்கு பரபரப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பெல்ஜியம் நாட்டின் விருதை பெற்றதாக காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் எம்பி பதவியை பறிக்குமாறு அளித்த மனுவை தேர்தல் கமிஷன் இன்று நிராகரித்ததாகவும் அது குறித்து இறுதி முடிவு எடுப்பதற்கு ஜனாதிபதிக்கு பரிந்துரை அறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் ஆனால் திரு கோபாலசாமி அவர்கள் அதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று கூறியதாக மாறுபட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியாவை மதவாதம், நாக்சிசம் போன்ற பெரும் சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் இருப்பதாக செய்தி வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி திரு பிரதீபா பட்டேல் அவர்கள் நாளை ஸ்பெயின், போலந்து நாடுகளுக்கு செல்ல இருப்பதாகவும் இரு நாடுகள் உறவை மேம்படுத்தவும் பல வளர்ச்சிப் பணிகளுக்கு இரு நாடுகளும் கையெழுத்து ஒப்பந்தம் பெற்றுக்கொள்ளவும் இருப்பதாக
தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தென் ஆப்பிரிக்கா நாட்டில் வரும் புதன்கிழமை பொது தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் திரு நெல்சன் மண்டேலா அவர்கள் முன்னறிவிப்பு இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போவது இந்த தேர்தல் தான் என்று தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சைனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிகுண்டு விபத்தில் 18 பேர் உயிர் இழந்ததாகவும் பலர் படுகாயம் அடைந்திருப்பதாக சீனாவிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நார்வே நாட்டு டேங்கர் கப்பல் ஒன்றை கடத்துவதற்காக ஏடன் வளைகுடா பகுதியில் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் மேற்கொண்ட முயற்சியை நேட்டோ போர்க்கப்பல்களும் ஹெலிகாப்டர்களும் முறியடித்துள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வளர்ச்சி அடைந்த நாடுகளால் பிரிக்கப்பட்டிருக்கும் வடகொரியாவும் தென்கொரியாவும் வரும் ஆண்டு தங்களுடைய இருநாட்டு உறவை மேம்படுத்துவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 19 ஏப்ரல் 2009 பிற்பகல் 5 மணியில் ஏற்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டு வருவதாகவே தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் மேகமூட்டம் எதுவும் இந்த படத்தில் தெரியவில்லை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.